இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சீத்தா. சீத்தாவில் வந்து இது நாட்டு சீத்தா. இதை வந்து நாம் நடவு பண்ணல. அதாவது நம்ம காக்கா இருக்கு இல்லையா, காக்கா வந்து பழம் சாப்பிட்டு ஸோ அதில் விழுந்த வித்தில் வந்து தானே முளைச்சி வந்த சீத்தா தான் இது. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பராமரிப்பு அப்படிங்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அதாவது மழை பெய்யும்போது அதில் கிடைக்கிற தண்ணி மட்டும்தான். இது வந்து நல்லா வறட்சியை தாங்கியும் வளரும். அதாவது நீங்கள் தண்ணி விடாட்டியும் கூட மழை பெய்யும் போது அந்த நீரை வந்து அது சேர்த்து வெயில் காலங்களில் அதுவே எடுத்துக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நிறைய பழங்கள் இருந்து எல்லா பழங்களையும் அணில், காக்கா, அப்புறம் வவ்வால் இது எல்லாமே சாப்பிட்டுட்டு ஸோ நம்ம வந்து இதை பறிக்கிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி சரி இந்த செடியில் ஏதாவது பழம் இருக்கான்னு பார்க்கும்போது வரும்போது தான் இதில் ஒரே ஒரு பழம், சின்ன பழம் தான். ஸோ அதுலேயே பழுத்துட்டு ஸோ அதை பறிச்சிடலாம். பழம் சின்ன சைஸாக இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்களா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது வீட்டில் ஒரு செடி நின்னாலுமே நமக்கு எப்போவுமே பழம் தரக்கூடியது. ஸோ இதில்